ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. ரொம்ப ஈகராக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கடந்த 7.5 வருஷமாக படாத பாடுபட்டவே எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா, கதவு நல்லது நடந்துருமா, நடக்கும். ஆனால் கொஞ்சம் நிதானம், பொறுமை வேணும். இன்னுமா சார் பொறுமை வேணும்? நாங்கள் தான் 7 வருஷம் பொறுமையாக இருந்தோமே. எங்களுக்கு வேலையிலையும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, வருமானத்துலேயும் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. இவ்வளோ எதுக்கு? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை, இப்படி எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 7.5 சனி முடிஞ்சது உண்மைதான். ஆனால் அந்த 7.5 சனி போன பிறகு குருவோட வீட்டுக்கு அவர் போனார். ஆனால் சனீஸ்வரர் வீட்டுக்கு ராகு வந்திருக்கார். இது வேறு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். நம்ம கூட வேலை செய்கிறவங்களால குற்றங்கள் கண்டுபிடிக்க நேரிடும். உங்களுக்கு குரு பார்வை இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் 2ஆம் வீட்டை பார்க்குறார். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அது வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை தீரும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ உங்களுக்கு மன நிம்மதி தரும். உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக கவனம் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தூக்கமின்மை, மனோ பயம், மனோ கிளேச்சம், தேவையில்லாத குழப்பங்கள், ஆஃபீஸ் பிரச்சனை ஆஃபீஸோடு விட்டுருங்க, வீட்டு பிரச்சனையை வீட்டோடு விட்டுருங்க. வீட்டு பிரச்சனை ஆஃபீஸ்லேயும், ஆஃபீஸ் பிரச்சனை வீட்லேயும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா தீராத பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கண், தலைவலி, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கைவைத்தியம் பண்ணுறது விட்டுருங்க. கண்ணாடி போட்டோன்னா போடுங்க. நான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா தேவையா அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் உங்களுக்கு உறவுகளை சில நேரங்கள் பிரச்சனையாக மாற்றும். எது எப்படி இருந்தாலும் மழை விட்டுது, துகானம் இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க? சனி 7.5 சனி முடிஞ்சது, ராகு உங்களுக்கு வந்திருக்கார், குரு பார்வையும் இல்லை. ஆகவே 1 வருஷம் மிக கவனமாக இருங்கள். சார் அதிசாரத்தில் போகும்போது எப்படி சார் இருக்கும்? 2 மாதம் தானே, அது ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருமா? வரவும் இருக்கவும் போகவும் சரியாக இருக்கும். வக்கரகதி 2 மாதம்தான். ஆகவே இருப்பதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. பொறுமையாக இருந்தால் ஜெயம் உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு ஜப்தான இடங்கள், கைவிட்டு போயிருக்கக்கூடிய நகைகள், அடகு வச்சிருக்கக்கூடிய நகைகள், இதெல்லாம் மீட் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிராப்தம். இப்போ யாரெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசுனீங்கன்னா பணம் வரும். எந்த பணம் வரலையோ இப்போ கூப்பிட்டு பேசினோடனே பணம் வரக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு நண்பர்களை இழந்திருப்பீங்க. ஏதோ ஒரு தகராறு, தேவையில்லாத பிரச்சனை, அந்த நண்பர்கள்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் அமேசிங்காக இருக்குது. நிறைய பேருக்கு தொழிலில் நல்ல வெற்றி. இருக்கிற பிரச்சனைலாம் பத்தாதுன்னு புதுசாக இன்னொரு பிரச்சனை கிளம்பும். யார் மூலியம்னா பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. அதாவது உங்கள் வேலையில் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற ஆட்கள் மூலிமா சில பிரச்சனைகள் வரும். அப்போ அதை நம்ம தவிர்த்துட்டோம், அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் லைஃப் அப்படியே மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க. நிறைய பேர் சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். குரு பார்வை இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அக்டோபருக்கு அப்புறம் நீங்கள் தான் ஹீரோ. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கூச்சம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களோ எந்த இஷ்யூவும் இருக்காது. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனைனா எந்த விஷயத்த சொல்லணும், எந்த விஷயத்த சொல்லக்கூடாது. 3ஆம் இடத்துல சனி, 2ஆம் இடத்துல ராகு, குரு பார்வையில் உட்காந்துருக்கு, கேத்து பேர கரெக்டாக 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. தேவையில்லாத கவலை, தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே நம்ம பேச்சு நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கலாம். எதெல்லாம் தர்மமோ தர்மத்தின் பிரகாரம் பேசணும், எதெல்லாம் அதர்மமோ அதை தள்ளி வைக்கிறது தான் கரெக்டான ஒரே ஒரு வாய்ப்பு. இதில் ராகு மேலே குரு பார்வை இருக்கிறனால நான் இஷ்டத்துக்கு பேசுவேன், லாஸ்ட்டில் சாரி சொல்லிடலாம், இந்த மாதிரி கதையெல்லாம் ஆகவே ஆகாது. யாராக இருந்தாலும் சரி, யார் பிரபலங்களாக இருக்கீங்களோ, அரசியல்வாதிகளாக இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கு இப்போ டைம் பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் நல்ல பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. நினச்ச காரியங்கள் கைகூடும். வயிறு உபாதைகள், கால் பிளாடர், இந்த மாதிரி இடங்களில் சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கும். சில பேருக்கு அஜீரண கோளாறுகள் பிரச்சனை கொடுக்கும். சில பேருக்கு ஹிரண்யா பிரச்சனை கொடுக்கும். இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர காசு பணத்துக்கோ, குடும்பத்தில் சந்தோஷத்துக்கோ, கௌரவத்துக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். என்ன பண்ணணும்? வைத்தியநாத சுவாமியை போய் வழிபாடு செய்துட்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் உடல்நிலைகளில் ஏற்படும். அது ஒன்று தான் தேவை, மற்றபடி எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க. தன் உழைப்பால் வெற்றி கொள்ளக்கூடிய மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்வை செய்கிறார். இப்ப இது மட்டும் இல்லாம உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்ப இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இத்தனை நாட்களாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த ஊதியமும் கௌரவமும் பதவியும் உங்களுக்கு
இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதுல நிறைய விஷயங்கள்ல சுபவிரிய செலவுகள், போக்குவரத்து செலவுகள், இந்த மாதிரி செலவுகள்லாம் மாத்தி மாத்தி உங்களுக்கு நடக்கும். நீங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. அதே வேளை 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால குடும்பத்தின் மேலே நல்ல ஒரு பாசம், அன்பு, அரவணைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். தன வருவாய்கள் பல மடங்கு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தன வருவாய் ஏற்படுத்தி கொடுக்கும்போது சொத்து சேர்க்கைகள்லாம் பல மடங்கு உங்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தை சிறப்பான முறையில் உங்களுக்கு கொடுக்க போக இருக்கின்றது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். இந்த மகரத்துலதான் குரு பகவான் நீச்சமாகிறார். அப்படியேப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைகிறதுனால நீண்ட நாள் கடன் பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. நீண்ட நாட்களாக உங்களோட ஃபேமிலியில யாரோ ஒருத்தருக்கு மருத்துவமனை செலவுலாம் நடந்துட்டு இருக்கும். அந்த மருத்துவமனை செலவும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. குறிப்பா சொல்ல போனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல மடங்கு ஒரு வளர்ச்சி, முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சம்பள உயர்வு இதெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும்போது மட்டுமல்ல, ஆடை ஆபரண சேர்க்கை, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறது, இதனால மனதிற்கு மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது அப்படின்றது இருக்கிறது. இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஆனா இருந்தாலும் கடினமான ஒரு முயற்சியின் மூலமாக பல வகையில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இன்னும் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றால் ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பல வகையில் உங்களுக்கு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. அன்பால் ஏமாறும் மகர ராசி நேயர்களே, அதாவது மற்றவங்க மேல அன்பு வச்சே ஏமாறுறவங்க இந்த மகர ராசிக்காரங்க, இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குழந்தைங்க இருக்குது. ஒரு பையன் வேலையை ஏதாவது படிப்பை விட்டாதான் மற்றவங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பையன் கீழே போடுற ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான். இந்த சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி வீட்டு சுமையை முதல்ல ஏற்றிக்கிறது இந்த மகர ராசிக்காரங்க தான். எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு, இது மட்டும்தான் இவங்களோட மந்திரம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. இந்த மாதிரி உழைப்பு தான் நம்மளோட கடவுள் அப்படின்னு நம்பக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க. இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தாங்க மகர ராசிக்கும் 2 பக்கமும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நிச்சயமா நீங்க மீண்டு வெளியே வருவீங்க. சனி பகவான் உங்களை விட்டு போனாலும், அதாவது சனியோட வீடு, ஒரு கெட்டவனா இருந்தாலும் தன் வீட்டுக்கு யாரும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. சனி பகவான் கெட்டவரும் கிடையாது, நீதிமானவர். ஸோ அதனால உங்க வீட்டுக்கு சனி பகவான் எந்த விதத்திலும் கெட்டது பண்ண மாட்டாரு. உங்க உழைப்புல பார்த்தீங்கன்னா அதீத உழைப்பு, மற்றவங்களுக்கு உழைச்சு மற்றவங்களை நம்பி ஏமாந்து போவீங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. முயற்சி ஸ்தானம் இந்த ஆண்டு ரொம்ப கம்மியா இருக்கும். எதுலேயுமே ஒரு சோர்வு இருக்கும். ஆல்ரெடி நீங்க சோர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களை எழுப்பவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு லேசினஸ் உங்களுக்கு இருக்கும். அதுல இருந்துலாம் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். வாழ்த்துக்கள்.